நிறைய பேர் எங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நியூ அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல இன்கேஸ் உங்களோட இன்கம் வந்து 2.5 லேக்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்க ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். இதுவே வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்ல பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ்க்கு மேலே இன்கம் இருந்துச்சுன்னா நீங்க மேண்டேட்டரியா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஆனால் இதுல வந்து 7 லேக்ஸ் வரைக்கும் எனக்கு ரிபேட் நியூ டேக்ஸ் ரெஜிம்ல கிடைக்கும். ஆனால் எங்களோட சஜஷன் என்னன்னா, இன்கேஸ் இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் மேலே போகும்போது நீங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது சஜஸ்டட். வேற யாரெல்லாம் மேண்டேட்டரியா ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இபி பில் மோர் தென் 1 லேக், இல்லை உங்களோட எஸ்பி அக்கௌண்ட் டெபாசிட்ஸ் மோர் தென் 50 லேக்ஸ், கரண்ட் அக்கௌண்ட் மோர் தென் 1 CR, உங்களோட டிடிஎஸ் கிரெடிட் வந்து 25,000 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 50,000, உங்க பிசினஸ் டர்ன் ஓவர் மோர் தென் 60 லேக்ஸ், உங்க ப்ரொஃபஷன் டர்ன் ஓவர் மோர் தென் 10 லேக்ஸ். ஸோ நீங்க உங்களோட ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான பிரிஸ்கிரைப் இன்கம் ப்ரூவ்ஸே நீங்க எடுத்து வச்சுட்டு உங்களோட ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. இன்கேஸ் நான் வந்து ஐடிஆர் ரீஃபண்ட்ல கிளைம் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க மேண்டேட்டரியா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ ஐ ஹோப் இதை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு. இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.